இருந்து வந்திருக்கான்னு சொன்னல என் தம்பி வந்தான். நிஜமாவே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஹாய், வெல்கம் டு அச்சு vlogs. இன்னைக்கு வீடியோல வந்து என்னோட சித்தி பாட்டி என் தம்பி எல்லாமே ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சம்மர் வெக்கேஷனுக்காக. சோ அவங்களுக்காக ஸ்பெஷலா குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல ஒரு சிலர் வெஜ் சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சோ நான்வெஜ் ஐட்டம் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி பண்ண போறேன். வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு வெஜ் பிரியாணி வந்து பண்ண போறேன். சோ அதுதான் என்னோட vlog-ஆ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேரினேட் பண்றதுக்காக மசாலா போட்டு வச்சிடலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சிக்கன் மசாலா மாதிரி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 hour இல்ல 1.5 hours ஊறினா போதும். சோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு வேணும்னா நீங்க லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஆட் பண்ணல. கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஃபேன்லாம் நிறைய டிமார்ட்ல கூட இருக்கு. நீங்க வேணும்னா கூட வாங்கிக்கலாம், இல்ல ஆன்லைன்லயுமே இருக்கு. சோ இந்த ஃபேன் வந்து எங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி இருந்ததா, அதை எனக்கு கொடுத்தாரு. அதனால வச்சுக்கிட்டேன். இந்த மத்தியான டைம்ல குக் பண்ணும்போது சீரியஸாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவிக்கும் நான் இதே மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவிக்கு ஹோல் கரம் மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அவ்வளவுதான். இது கூட வந்து கொஞ்சம் சீரகம், சோம்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு சிக்கனை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டா போதும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கெல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். அந்த ஸ்டோர்ல வாங்கி சேர்க்கறத விட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சோ இவனுக்காக தான் இந்த சிக்கன் பிரியாணியே செய்யறேன். மதுரையில் வந்திருக்கான்னு சொன்னல என் தம்பி வந்தான். இவனுக்கு சிக்கன் பிரியாணிலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அவனுக்காக செய்யறேன். फोन कोड
நிஜமாவே நல்லா இருக்கா? சோ கிரேவிக்கு சிக்கன் போட்டுட்டேன். தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். போடு. என்ன செய்வாங்க பெரியமா? வாழை இலை அல்வா. வாழை இலை பிரியாணி ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. ஆனா கலர் ஒழுங்கா வரல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா வந்து தண்ணி வத்தினா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டா போதும். சிக்கன் ஃப்ரை ரெடி. அண்ட் சிக்கன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன், அதனால அது கொஞ்சம் கெட்டியானதை ஆஃப் பண்ணிடலாம். வெஜ்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வதக்கிட்டு இருக்கேன். வெஜ்ஜுக்கு வந்து இப்போ கொஞ்சமா வந்து கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடும். பார்க்கலாம். லஞ்ச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜுக்கு வந்து வெஜ் பிரியாணியும் ரைத்தாவும் வச்சுட்டோம். ஸோ அம்மா வந்து ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வெஜ் பிரியாணிக்கு எல்லாரையும் கிளறி விட்டுட்டு நம்ம மூடி விசில் வச்சுட்டா முடிஞ்சுது. ஸோ இப்போ லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். அண்ட் வெஜ் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் எக்ஸ். ஸோ இன்னைக்கான லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் வாழை இலை போட்டு லஞ்சை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்கில் வாழை இலை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதோட இந்த வீடியோவும் நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, bye and thank you for watching this video.